அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த அல்லாஹ் ரபில் ஆலமீனுக்கு புகழ் அளித்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஜென்ரலான ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். இதில் பயனளிக்கக்கூடிய செய்திகள், உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய செய்திகள் நிறையவே இருக்குது. இது ஒரு பொதுவான டாப்பிக்காக தான் நான் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இதில் நான் ஒரு 50 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதை வரிசையில் நான் 50 விஷயத்தையும் இந்த ஒரு பதிவுலேயே முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்கேஸ் லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூட்டி அடுத்த பதிவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சுப்பேன். டைமிங் ஒரு 20 மினிட்ஸில் முடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன 50 விஷயத்தை நான் பற்றி சொல்ல போகிறேன், அது ஏன் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக அதை நம்ம யார் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மனிதர்களான நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் எப்போதுமே அடுத்தவர்களை கவனிக்கக்கூடிய ஆளாக இருக்கிறோம். ஒரு ஆள் எப்படி, அங்கே என்ன மாதிரி, அந்த மாதிரி அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கக்கூடியது மனிதர்களுடைய ஒரு இயற்கையான ஒரு இயல்பாக இருக்குது. ஸோ அதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால பெரும்பாலான நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் யார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் கூட நமக்கு முழுசாக இல்லாமல் போயிடுது. இப்போ டக்குன்னு நம்மளை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னோட பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுடைய பெயரை சொல்லுவோம். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன், இல்லைண்டா இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய ஏதாவது ஒரு உறவு முறை. அதாவது நம்ம பேசக்கூடிய மனிதருக்கு யாரை தெரியுமோ அவர்களை மையமாக வச்சு நாம் நம்மளை சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஒரு பதவியில் இருக்கிறோமோ அதை வச்சு நம்மளை சொல்லுவோம். அதாவது நான் ஒரு ஆசிரியை, நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு வக்கீல், இந்த மாதிரி நான் ஏதாவது நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நம்ம வகிக்கக்கூடிய அந்த பதவி, அந்த பொசிஷனை வச்சு நம்மளை சொல்லுவோம். இதுதான் நாமளா? இல்லை, நாம் எப்படி செயல்படுறோமோ அந்த கலவை தான் நம்ம. ஸோ இப்போது பார்க்கலாம், முதல் விஷயத்தை பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நமக்கு பலன் தரக்கூடியது. ஒரு சமுதாயத்தில் நம்மளை ஒரு நல்ல மனிதராக அடையாளம் காட்டக்கூடியது. இதை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். இதில் நான் 50 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இவ்வளோ 50 தானா அப்படின்லாம் கிடையாது, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக 50 விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த 50 விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் 1 மார்க் அப்படின்னு போட்டுக்கோங்க. 50க்கும் 50, இந்த 50 தன்மைகளும் உங்களிடத்தில் இருக்கின்றது. 50க்கு 50 எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களை சார்ந்திருக்கிற மனிதர்கள் அனைவருக்கும், இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்குமே நீங்கள் ஒரு பொக்கிஷமாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் கிடைக்கப்பட்டது ரொம்ப பெரிய பாக்கியம். ஸோ பார்க்கலாமா, அந்த 50க்கு எத்தனை மார்க் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த தன்மைகள் நம்ம இடத்துல இருக்குது, அதை வச்சு நாம் எவ்வளோ சிறந்த மனிதர்கள். எந்தெந்த தன்மையெல்லாம் நம்ம இடத்துல இல்லை, அதையெல்லாம் நம்ம கொண்டு வரணும். எதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ளணும், இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் நம்பர் 1ல் இருக்கிறது என்ன அப்படின்னா, நல்லா யோசித்து முடிவெடுக்க தெரிந்த நபராக நாம் இருக்கணும். வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம உட்காந்துட்டே இருப்போம். போர் அடிக்குதே, எங்கன்னா வெளியே போகலாம், அது சின்ன முடிவு. இன்றைக்கி வீட்டில் சமைக்க வேணாம், வெளியில் ஆர்டர் பண்ணி சமைக்கலாம், வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். என்ன மாதிரி சின்ன சின்னதாக இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகலாமா, இவங்க வீட்டுக்கு போகலாமா, ஏதாவது இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கலாம்.
இதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு இதெல்லாம் புதுசாக வாங்கி போடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன முடிவுகள். அதே சமயத்தில் வாழ்க்கையில் நிறைய பெரிய முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அனைவருக்கும் வரும். பல நேரங்களில் நம்ம பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். அந்த பெரிய முடிவுகள் என்ன அப்படின்னா, ரொம்ப காலத்து உழைப்பு சேவிங்ஸை சேர்த்து வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, பெரிய முடிவாக இல்லையா? குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மகனுக்கோ மகளுக்கோ இல்லை ஏதோ ஒரு உறவுக்கோ திருமணம் பேசி முடிக்க போகிறீங்க, பெரிய முடிவாக இல்லையா? அதே மாதிரி ஏதோ மருத்துவம் சம்மந்தப்பட்டது ஒரு ஆப்ரேஷன் ஏதோ சம்திங் செய்ய போகிறது, பெரிய முடிவாக இல்லையா? இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் படிப்பை சூஸ் பண்ணுறது, என்ன நீ சூஸ் பண்ணுறியோ அதை வச்சு தான் நீ வேலைக்கு போகலாம், அதுதான் உன்னோட கரியராக இருக்க போகுது, பெரிய முடிவாக இல்லையா? இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பெரிய முடிவுகள். அப்போ அந்த பெரிய முடிவுகள் நாம் எடுக்கணும் அப்படின்ட்டு வரும்பொழுது தயவு செய்து இதற்காக சில நேரத்தை ஒதுக்குங்கள். இப்போ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு நெருக்கமான மனிதர்கள் இடத்துல, அதுவும் வந்து நம்மளுக்கு யாரெல்லாம் நம்பிக்கையாக தெரிகிறாங்களோ அவர்கள் இடத்துல எல்லாம் ஒரு முடிவு எடுக்க போகிறோன்னா அதை பற்றி கலந்து பேசுவோம். இது நம்மளுடைய இயல்பு. ஆனால் இதை தவிர்த்து இன்னொரு ஸ்டெப் மேலே போகணும். என்ன அப்படின்னா, நாம் ஒரு முடிவை எடுக்க போகிறோம், நம்மளுக்காக ஒரு முடிவை எடுக்க போகிறோம், இல்லைண்டா நம்மளுடைய மனிதர்களுக்காக, நம்மளுடைய குடும்பத்தாருக்காக, நம்மளோட உறவுகளுக்காக ஒரு முடிவை எடுக்க போகிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது பல பேர்கிட்ட கலந்து பேசினாலும் நீங்கள் அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தனிமையில் ஒரு நாளாவது, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முழுக்க யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. எப்படி யோசிக்கணும்? நாம் இந்த முடிவை எடுக்க போகிறோம், இதனால் நடக்க போவது என்ன, இந்த முடிவால் நமக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்க போகுது, இதனால் ஏதாவது பின்னாடி நம்மளுக்கு வந்து பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கா, நம்ம எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு பல கோணத்திலையும் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். இல்லை என்றாலும் தயவுசெய்து அந்த தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டக்குண்டு பெரிய முடிவு எதையும் எடுத்துடாதீங்க, அது பல நேரங்களில் தவறாகத்தான் முடிகிறது. அடுத்தது இரண்டாவது, சுயநலம் வேண்டாம். இந்த சுயநலம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? எது சுயநலம் அப்படின்னா, இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, அந்த முடிவால் உங்களுக்கு நல்லது நடக்குது, இதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய தரம் உயரப்போகுது, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, உங்களை சார்ந்தவர்களும் நல்லா இருக்க போகிறாங்க, பல பேர் நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்குது. இந்த எடுக்கக்கூடிய முடிவால் ஒரு லைஃப்பில் வந்து பல நாள் பிரச்சனை தீருது, இல்லை ஒரு பீஸ் அமைதி கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்கிது, இல்லை நிறைய செல்வம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் பரக்கத் நிறைய வருது பல வகையில் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய முன்னேற்றம். அதே சமயத்தில் நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம், நம்மளுக்கு அது சந்தோஷத்தை முன்னேற்றத்தை கொடுக்குது, அதே சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவால் இன்னொரு நபர் பாதிக்கப்படுறார், இந்த முடிவால் இன்னொரு ஃபேமிலியோ இன்னொரு தரப்பு மக்களோ இன்னொருத்தவங்களோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்க பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக போகிறாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனால். அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களோட முன்னேற்றமும் அவங்களுடைய வீழ்ச்சியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, உங்களுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, அடுத்தவர் பறக்கூடிய இதனால் அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தலை, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கலை அப்படிங்கும்போது அது சுயநலம். இது நல்லதில்லை. இந்த சுயநலமான முடிவை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எதுவுமே நமக்கு ஒரு சாய்ஸ் தான், இன்னதை எடுக்கலாம் இன்னதை எடுக்கக்கூடாது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம இன்பம் காணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை சூஸ் பண்ணாமல் அதை ஒதுக்கி வச்சுட்டு யோசித்தா கண்டிப்பாக யாருக்குமே பாதிப்பு தராத உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஏதேனும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். செகண்டாக நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்க. எதுவுமே நம்மளோட சாய்ஸாக தான் அந்த இடத்துல இருக்குது. இப்போ அதே சமயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி கொண்டே போகிறீங்க, உங்களை சுற்றியும் பல மனிதர்கள் ஒரு சில உதவிகளை எதிர்பார்த்து உங்களிடத்திலே தேவைகள் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பொருட்டாக நடக்கலை, உங்களையே முன்னேற்றிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவன் அவர்களுக்கு உதவக்கூடிய ஏதேனும் ஒரு வகையில், பொருள் வகையிலோ இல்லை ஒரு நாலேஜை ஷேர் பண்ணிக்கிற வகையிலோ எனிதிங், ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆபத்துலேருந்து அவங்கள பாதுகாக்கிற வழியிலையோ ஏதோ ஒரு தன்மையை அவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அது உங்களிடத்துல இருக்குது.
அதை எதிர்பார்த்தவராக ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, உங்களை சார்ந்தவர்களே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தயவு செஞ்சு அந்த உதவியை நீங்கள் செய்யலாம். அப்போ எப்படி போனாலும் என்ன, என்னால் இது செய்ய முடியும், ஆனால் நான் ஏன் செய்யணும், எனக்கு இதனால் என்ன பலன், நான் என்னோடய முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய சுயநலம். குடும்பத்துக்குள்ளார பல சுயநலம் பார்க்கலாம். தான் ஆசைப்பட்டதையே எல்லாத்தையும் செய்ய வைப்பாங்க, அவங்க சந்தோஷம் காணுவாங்க, மற்றவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை பற்றி பார்ப்பது கிடையாது. இதுவும் சுயநலத்தில் தான் வரும், வேறு ஒரு தன்மையிலையும் வரும், பிற்பாடு பார்க்கலாம். ஸோ அந்த சுயநலம் என்றைக்குமே நல்லதில்லை. ஏன் அப்படின்னா யாருடைய சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று கால சூழ்நிலையில் தெரியாது. அப்போது ஒரு காலம் வரும், அப்போது எந்த மனிதரை நம்ம பெருசாக நினைக்கலையோ அவர்கள் மூலியமாக நமக்கு ஏதேனும் காரியங்கள் நடக்கவிருக்கலாம். அப்பொழுது அந்த மனிதர் நான் தேவையுள்ளவனாக இருந்த பொழுது நீ சுயநலமாக என்னை திரும்பி பார்க்காம இருந்தேன், நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், இப்போது உனக்கு எதுக்கு நான் உதவ வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த சுயநலம் நம்மளை திரும்பி பார்க்குது, அதே நம்மளை சேருது என்று தானே அர்த்தம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. அதனால் அந்த சுயநலத்தை தவிர்த்து கொள்வது சிறந்தது. ரொம்ப கம்மியான பேர் அவன் புத்திக்கு அவன் அப்படி நடந்தான், அவள் புத்திக்கு அவள் அப்படி நடந்தா, நாமளும் அந்த மாதிரி நடக்கலாமா, பார்த்தா பாவமாக இருக்குது, நம்மளால் என்ற உதவிகளை செய்யலாம், அவர்கள் செய்ததற்கு அவர்கள் அனுபவித்து போகட்டும், நாம் உதவி செய்யலாம் என்று பெருந்தன்மையாக மனசு இருக்கக்கூடிய மனிதர்கள், பொக்கிஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் கம்மி தான். அப்படி உங்களுக்கு மனிதர்கள் கிடைத்து விட்டார்கள் என்றால் அதிர்ஷ்டசாலி தான் நம்ம அனைவருக்குமே. அடுத்தது 3வது குணம், கோபம் வேண்டாம். கோபம் எல்லாருடைய சந்தோஷத்தையும் அளிக்கும். கோபம் என்கிறது ஒரு உணர்வு, எல்லாருக்கும் தெரியும். அந்த உணர்வு எல்லாருக்கும் உண்டு. இதற்கு சின்ன வயசு, பெரியவங்க, நடுத்தர வயது அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஏழை பணக்காரன் வித்தியாசம் கோபத்துக்கு கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் கோபத்துக்கு கிடையாது. கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி, அது அத்தனை பேருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த கோபம் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுகோல் தான் இங்கே வித்தியாசப்படுது. அப்போது எதுவுமே எல்லை மீறி போகக்கூடாது. குறிப்பாக இந்த கோபம், அந்த கோபம் எல்லை மீறிடுச்சுன்னா சில பேரை பார்க்கலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவாங்க. கோபத்துக்கு ஒரு எல்லையே இருக்காது, பயங்கர கோபம் வரும். கோபம் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத அவங்களுக்கே தெரியாது. சில பேர் ரொம்ப கை நீட்டுவாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்த அதை நிறுத்தாமல் அதை பெருசாக்கி அதை பயங்கரமாக கத்துறது, அடிக்கிறது, தகாத வார்த்தைகளால் திட்டுவது, வசைமொழி கூறுவது என்று அந்த கோபங்கிறது பல ரூபத்தை எடுக்கும். இது யார் அந்த கோபத்துக்கு ஆளாகிறாங்களோ அவங்க பயங்கரமாக இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ தொடர்ந்து பயங்கரமாக ஒரு சமாதானமே ஆகாமல் பயங்கரமாக கோபப்பட்டுக்கிட்டு, கோபத்திற்கும் ஒரு காரணம் வேண்டும், தக்க காரணம் வேண்டும். மிகப்பெரிய ஒரு செயலை செய்திருந்தாலும் கூட கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும். பயங்கரமாக கோபம் வருது அப்படிங்கும்போது அதுவும் அடிக்கடி கோபம் வருது. சில குடும்பத்தில் சில பேர் இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அது அவங்க சுபாவமாகவே ஆகி போயிடும். அப்போ ஒரு நாள் அந்த கோபம் கட்டல் இல்லை என்றால் அந்த கோபத்துக்கே மரியாதை இருக்காது. அது என்ன, கோபத்துக்கு மரியாதை இருக்காது என்று சொல்கிறீர்கள்? கோபம் ஒரு உணர்வு தானே என்று என்னிடத்தில் கேட்டால், கோபம் ஒரு உணர்வு தான், கோபத்திற்கு மரியாதை இருக்காது என்று சொன்னால் அந்த கோபம் படக்கூடிய ஆளுக்கு அன்கண்ட்ரோலாக, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் கோபப்படக்கூடிய அந்த மனிதருக்கு மரியாதை போயிடும். முதல்ல அந்த எந்த நபர் இடத்துல அந்த கோபத்தை அளவுக்கு அதிகமாக காட்டுறாரோ அந்த மனிதர் இடத்துல கோபம் போயிடும், அதாவது இவருக்கான அந்த மரியாதை போயிடும். இன்னொன்று, அந்த குடும்பத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை போயிடும். ஏன்னா இவர் கோபத்தால் நிறைய பேர் பாதிப்படைவாங்க. அது ஆணோ பெண்ணோ, அளவுக்கு மீறின கோபம் யாருக்குமே ஆகாது. இதில் யாரும் வேறுபாடே கிடையாது, ஏழை பணக்காரர் அப்படிலாம் கிடையாது, வயசானவங்க சின்ன வயசு எதுவும் கிடையாது. ஸோ அவங்களோட கோபத்திற்கு யார் ஆளாகிறாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட பாதிப்பை ரொம்ப பாதிப்படையும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் அழுதுருப்பாங்க, இல்லை பதில் பேசி தன் தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்தி இருப்பாங்க, இல்லை பயங்கரமாக அழுதுருப்பாங்க, இல்லை மௌனம் காத்திருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லை மீறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எதையுமே கண்டுக்காமல் என்ன சத்தம் கேட்டாலும், அதாவது என்னதோ ஒரு தெருவில் ஒரு சத்தம் கேட்குது, திரும்பி பார்க்காம நம்ம இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோவப்படுறவங்க கோவப்பட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்கள யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துல கோபத்துக்கு மரியாதை போயிடுச்சா, அந்த கோபம் அளவுக்கு மீறி எல்லை மீறி காட்டக்கூடிய அந்த மனிதருக்கு அந்த மரியாதை போயிடுச்சுன்னு தான் இருக்கும். ஏண்டா
ஒரு என்னதான் பேசினாலும் இந்த மனிதர் வந்து சமாதானமாகக்கூடிய மனிதரே கிடையாது. எப்போதுமே தன்னை மட்டுமே நிலைப்படுத்தி கோபத்தில் கத்திக்கிட்டே இருக்கிற மனிதராக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, எந்த ரியாக்ஷன் கட்டினாலும் பிரயோஜனம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான மனிதர்கள் இடத்துல போராடுவதற்கு சக்தியும் எனர்ஜியும் இருக்காது, நொந்து போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படியே எதுக்குமே செவுடு மாதிரி ஊமை மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு ரோபோட் மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுவோம். கத்துறவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு முடிவு வரக்கூடிய காலம் வர வரைக்கும், அந்த கோபத்துக்கு, அந்த கோபங்கிற அந்த தன்மைக்கு வந்து ஒரு முடிவுன்னு ஒரு நாள் இருக்குது இல்லையா, அது வர வரைக்கும் அவங்க கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள யாரும் சட்டை பண்ணாமல் யாருமே மதிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல கோபத்துக்கு மரியாதை போயிடுச்சு தான் சொல்கிறது. அதாவது எதுக்கெடுத்தாலும் ஒரு வரம்பு இல்லாமல் கோபப்பட்டு கற்றுக்கிட்டே இருந்தால், ஒரு மிடுக்கிலே இருந்துகிட்டே இருந்தால் அந்த மனிதரை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கோபம் வேண்டாமே. அது மற்றவங்களையும் காயப்படுத்தி நம்ம மரியாதையும் இழக்கக்கூடிய அந்த ஒரு கோபம் வந்து யாருக்குமே வேண்டாம். எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கணும். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி எது போனாலும் அது எல்லாருக்குமே கேடுதான். அடுத்தது, இயல்பாக அனைவரிடத்திலும் பழகக்கூடிய அந்த சுபாவம் வந்து நம்ம அனைவருக்குமே இருக்கணும். அந்த இயல்பாக அனைவரிடத்துலையும் பழகக்கூடிய சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவத்தில் இருப்போம். ஆனால் எல்லார் இடத்துலையும் பழகப்படுத்திக்கணும். ரொம்ப ஓவராக சிரித்து பேசி கலாட்டா பண்ணி ரொம்ப நேரத்தை வளர்க்குறதும் கூடாது. அதே மாதிரி அது இருக்கலாம், ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும் போது அப்படி ஒரு நேச்சர் வந்துடும். ஆனால் எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறது, ஒரு இயல்பாக பழகணும். எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக ஒரு நார்மலாக பேசுகிறது, ஒரு நலம் விசாரிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருப்பது நமக்கு சிறந்தது. யார்கிட்டையும் பேசாமல் ஸோ ரொம்ப ஒரு உம்மனா மூஜா இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த மனிதரை வந்து பெருசாக யாருமே மற்றவங்களும் வந்து பேச மாட்டாங்க. எப்போதும் தனியாக தான் உட்காந்துட்ருக்கணும். அடுத்தது, எதற்கெடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு ஓடுற பழக்கம் வந்து கூடவே கூடாது. எதுக்கெடுத்தாலும் லைஃப்பில் எவ்வளவோ டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அப்போது எதுக்கெடுத்தாலும் நம்ம அடுத்தவங்க கிட்ட யாராவது ஒரு நபரை ஞாபகத்தில் வச்சு ஓடி 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 போய் அவங்கக்கிட்ட முடிவு கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு அந்த திறமை இல்லை. எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எல்லாரும் எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். எப்போ கேட்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு துறையில் வந்து ஏதோ ஒரு துறையை டிபெண்ட் பண்ணி ஏதோ ஒரு கொஸ்டின் வருது. இல்லை இருக்கட்டுமே, இப்போ வந்து குடும்பத்தில் வந்து படிக்காமல் இருக்காங்க, அப்பா அம்மா படிக்காமல் இருக்காங்க, பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, பிள்ளை நல்லா படித்து முடிச்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து காலேஜில் சேர்க்கணும். இவங்களுக்கு வந்து இந்த ஃப்யூச்சர் வந்து எதுக்கு, ஸ்கோப் வந்து எதுக்கு இருக்குது அப்படி தெரியாது. எதிர்காலத்தில் என்ன குரூப் படிக்க வச்சா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலையும் பயங்கர போட்டி இருக்குது. அதனால் வந்து இதை பற்றி சொல்லுங்கள், எதில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு படித்த மனிதர்கிட்ட படிக்காத பேரண்ட்ஸாக இருந்தால் போய் அட்வைஸ் கேட்கலாம். நமக்கு தெரியாத விஷயம், அது தெரியாத விஷயத்தில் ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வது என்பது ரொம்ப சிறந்தது. ஆனால் ஓகே, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே, நம்ம தெரியாத விஷயத்தில் கேட்டு செய்வது. ஆனால் சில பேருக்கு பழக்கம் இருக்கும், எதற்கு எடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டு செய்வாங்க. அப்படி சொல்லக்கூடிய மனிதர் சரியான அட்வைஸை நம்மளுக்கு கொடுத்தா தான் உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் அடுத்தவங்கள்ட்ட புத்திமதி கேட்கும் போது அது நம்மளுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நாம் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஆளாக யோசித்து சிந்தித்து செயல்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் வந்து நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் உள்ள நல்லது கெட்டது என்னன்னு பார்த்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை உடையராக இருக்கணும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு உடனே அதை செஞ்சால் கூட அப்போவும் நம்மளுக்கு புத்தியில் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு திறமை இல்லைன்னு தான் அர்த்தம். ஏண்டா ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதனால் வரக்கூடிய நல்லது என்ன அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண போகிறது நாம தான். நம்ம ஒரு நபர்கிட்ட சும்மா போய் கேட்டால் சில நேரங்களில் அவங்க ஏதாவது ஒரு டெசிஷனை சொல்லிடுவாங்க, தனக்கு தெரியல அப்படின்டா கூட என்ன மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில நேரத்தில் அந்த விஷயத்தில் ஏதாவது அவங்க இன்க்ளூட் ஆகியிருந்தாங்கன்னா தனக்கு சாதகமாக சிலதை சொல்லி மற்றவர்களுக்கு அது பெரும் விதத்தில் கஷ்டத்தை பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸை கொடுக்கறதுக்கும் அந்த உள்ளுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம்ஸ் உள்ள அந்த ஃபேமிலிக்குள்ளாரே இல்லை மெம்பராக இருந்தால் அதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்கள்ட்ட கேட்காம, அப்படி கேட்டால் கூட அதை யோசித்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஆளாக இருங்க.
அந்த திறமையை தயவு செய்து வளர்த்துக்கொள்ளுங்கள், அதுதான் சிறந்தது. அடுத்தவன் சொல்கிறத வச்சு யாரையுமே நம்ம வந்து எடை போடக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம வெளியில் போகிறோம், நம்ம அதுக்கு தெரிஞ்ச சில மனிதர்களோட ஒரு புது இடத்துக்கு போகிறோம். அங்கே சில நபர்கள் வந்து நமக்கு அறிமுகமாகறாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம வந்துடுறோம். திரும்பியும் வந்து நம்ம உட்காந்துக்கிறோம். அப்போ நம்ம கூட வந்த நபர்கள் சொல்கிறாங்க, அவங்களையெல்லாம் பற்றி தெரியாதா, அவங்கள்ட்ட அவங்கெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பற்றி ஏதோ ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, உடனே இவங்கெல்லாம் அந்த மாதிரியா இந்த மாதிரியா டக்குன்னு தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. ஏண்டா பல நேரங்களில் தவறான செய்திகளும் பரப்பப்படுதுங்கிறத நம்ம நல்லாவே பார்க்கலாம். இதில் ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. சில பேர் என்ன காதில் கேட்குறாங்களோ அதை அப்படியே நம்பிடுறாங்க. பழமொழியே இருக்குது இல்லையா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. ஸோ அப்போ யாராவது பற்றி ஏதாவது சொன்னால், நல்லதாக சொன்னால் ஓகே அல்ஹம்துலில்லாஹ், கெட்டதாக சொன்னால் அவசரப்பட்டு யாரை பற்றியும் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடாமல் சரி பொறுமையாக கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு இருங்க. மற்றபடி காலப்போக்கில் அவர்களை பார்க்கும்போது கவனிக்கும்போது அவங்களிடத்துல உங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ உண்மையான சுபாவங்கள் என்ன, அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது என்ன ஏது அப்படிங்கிறத உங்களால் அப்படி தான் தெரிஞ்சுக்க முடியுமா வல்சி. யாராவது உணவு செஞ்சால் உடனே அதை மண்டையில் ஏற்றிக்கிறதுங்கிறது பல சந்தர்ப்பங்களில் வந்து தப்பானதாகவே இருக்குது. இது பல மனிதர்களுக்கு வந்து அந்த ஒரு இமேஜை கெடுக்கிறாங்க பல பேர். ஒரு மனிதரை, அதாவது எல்லா மனுஷங்களையும் எல்லாருக்கும் பிடிக்காது. என்னைய சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது மாதிரி உங்களை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு சில பேரை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு சில பேரை பிடிக்கும், பிடிக்காது. கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா? கன்ஃபியூஸ் பண்ணல, சரியாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்காதுங்க, அதுதான் உண்மை. அப்போது நம்ம பிடித்த நபரை பற்றி சில பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி கொள்ளணும், அதுதான் சிறந்தது. ஆனால் சில பேர் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்க மேலே ஏதாவது ஒரு பழிகளை சொல்ல அஞ்ச மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு கதைகளை கட்ட அஞ்ச மாட்டேங்கிறாங்க. சமுதாயத்தில் இந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்காங்க. அதனால தான் உஷாரோடு இருந்துக்கோங்க. யாரை பற்றி யார் என்ன சொன்னாலும் முழுவதுமாக நம்ப வேண்டாம். அதை நீங்கள் பழகும்போது என்ன எது உண்மை நிலவரம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, நேரத்தை வீணாக்கவே கூடாது. நேரம்ங்கிறது திருப்பியே கிடைக்காது. ஒவ்வொரு செகண்டு, ஒவ்வொரு மில்லி செகண்டு கடந்து நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். நம்மளால் பின்னாடி போகவே முடியாது. அப்போ கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு சொன்னால் என்னையை கேட்டால் டைமு ஒன்று சொல்ல வேணும். அது திருப்பி கிடைக்காது நம்மளுக்கு. கடந்து தான் போவோம், பின்னாடி போக முடியாது நம்ம. ஸோ அப்போ அந்த டைமை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ள மாதிரி நம்ம செலவழிக்கணும். அந்த வீணான விஷயத்தில் என்கேஜ் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம். ஸோ அப்போ நம்ம அந்த ஃபோனை கூட நம்ம எந்த அளவுக்கு பயனுள்ளதாக யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சும்மா வெட்டியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம யோசித்து பார்க்கணும், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் இருக்குது, 24 hours இருக்குது, அதில் எத்தனை மணி நேரம் நம்ம பயனுள்ளதாக செலவழித்தோம். சில நேரங்களில் வீண் விஷயங்களில் நம்ம எங்கேஜ் ஆகிடுவோம். அதனால் நம்ம வேலைகள் பலது சுணக்கிடும். ஸோ அதனால் சிம்பிளாக சொன்னால் டைமை வந்து ரொம்ப வேல்யூ அதுக்கு ஜாஸ்தி. டைமை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு மொபைல் யூஸ் பண்ணால் கூட ஒரு முடிவுக்கு வாங்க, சரி ஒரு 1/2 hour ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய வேலை இருக்குது, அதை நான் முடிக்கணும். இதுலேயே உட்காந்து மணி போகிறதே தெரியாது. கொஞ்சம் நிமிஷம் மாதிரி ஆகும், பல மணி நேரம் ஆகிடும். ஸோ பல ஒர்க்கு பெண்டிங்கில் கிடக்கும். ஸோ என்ன பண்ணும், ஒரு அலாரம் செட் பண்ணிவிட்டு போதும். அதோட நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். போதும் இதோட நம்ம முடிச்சிக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம வேலையை முடிக்கலாம். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைண்டா வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. வீணாக தான் போயிட்டுருக்கும். அதில் வீணாக போகிற விஷயத்தில் டைம் ஒன்று. ஸோ காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்கல்ல, ஒன்று சும்மா சொல்லலை. எப்போதும்னா எல்லாத்துக்கும் டைம் கிடச்சிட்டு இருக்காது. ஸோ எதையுமே ஒரு பிளானிங்கோடு செயல்படுங்க. டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரத்தை வந்து பயனுள்ளதாக முடிஞ்ச அளவுக்கு என்ன எண்ணத்தில் பயனுள்ளதாக கழிக்கலாம்னு நான் என்னால் அட்டவணை போட்டு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ பயனுள்ள விஷயங்களில் நேரத்தை கழிங்க. வீணாக நேரத்தை வந்து கழிக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல பண்புகளில் ஒன்று அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாரும் எதிர்பார்க்குறது விட்டு கொடுத்து போகிற பண்பு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கத்தி சண்டை போட்டு அந்த காரியத்தை, நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களும் அந்த மாதிரி அந்த பிஹேவியரில் பார்க்கலாம் நிறையா. பெரியவங்களையும் பார்க்கலாம். ஆண் பெண் வித்தியாசம் இதற்கும் கிடையாது. அப்போது
அதாவது முரண்டு பிடிச்சி பிடிவாதம் பிடிச்சி நினச்சதையெல்லாம் வந்து சாதிக்கிறதுங்கிறது ஒன்றும் நல்ல குணம் கிடையாது. நாங்கள் சாதிச்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ இதனால் கத்தி அடம் பிடிச்சி நம்ம ஒன்று சாதிக்கிறோம், அதனால் மற்றவங்க எதையாவது ஒன்று இழக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது மன கஷ்டங்கள் வரலாம். அதனால் ஒரு நேரத்துக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்த நேரத்துக்கு இப்போ 2 மனிதர்களே இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரே எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்துட்டு போனால் இன்னொரு மனிதர் வந்து அப்படியே அமுக்கப்படுறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஒருத்தரே எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு போனால் 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேருக்குள்ளே ஒருத்தரே எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு போனால் இன்னொருத்தர் பாவம் இல்லையா? ஸோ அப்போ விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய சூழ்நிலைகளை விட்டு கொடுத்து லைஃப்பில் போனாலே நம்மளுக்கு நிறைய கோபத்தாவத்தை, மனிதர்கள் இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த வெறுப்புகளை, கோபத்தாவத்தை, மன கஷ்டங்களை தவிர்த்து கொள்ளலாம். ஒரு சந்தோஷமான லைஃப் கிடைக்கும்னு சொல்லுவேன் இந்த விட்டு கொடுத்து போகிறதுல. மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார அந்த விட்டு கொடுத்து போகிறது 2 தரப்புலையும் இருக்கணும். ஒருத்தரே விட்டு கொடுத்து இன்னொருத்தர் சாதிச்சுக்கிட்டா போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு அப்ரெஷன், ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே அவங்கள வந்து சுதந்திரத்தை பறக்கிறது. அது ஒருத்தரையே எல்லா விதத்துலேயும் வந்து கஷ்டப்படுத்தி இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து நல்லது இல்லை. விட்டு கொடுத்து போகிற பழக்கம் சிறந்ததாக இருக்கணும். அடுத்தது வந்து என்றைக்குமே பலகீனமான மனிதராக இருக்காதீங்க. அது என்ன பலகீனமான மனிதர் அப்படின்னு சொன்னால் பயப்படுறது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய பலகீனம். அதாவது குட்டை குனிஞ்சு கொண்டே போகிறது, பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதாவது குட்டிக்கிட்டே இருக்கிறது மனிதரை யாராவது நல்ல தன்மைன்னு சொல்லுவானா? அடுத்தவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறத. குட்டிக்கிட்டே இருக்கிறது தப்புன்னா குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதும் தப்பு தான். கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால், நமக்கென்று லைஃப்பில் வந்து சில என்ன சொல்கிறது, விருப்பு வெறுப்புகள் எல்லாமே இருக்குது இல்லையா? அது வந்து அந்த வெறுப்புகளை நமக்கு ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்குதுன்னா அந்த விருப்பம் இருக்குதுங்கிறத நம்ம வெளிப்படுத்தணும். அந்த விருப்பம் இல்லை அப்படி என்று சொன்னால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்கிறத தைரியமாக வெளிப்படுத்தணும். ஒரு காரியம் நம்மளால் முடியும் அப்படின்னால் என்னால் இது முடியும். ஒரு காரியம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் என்னால் இது முடியாதுன்னு தைரியமாக வெளிப்படுத்தணும். மனிதர்களிடத்தில் எதுக்குமே தயங்காமல் பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதற்கு ஒரு தைரியத்தை வளர்த்து கொள்ளணும். இந்த மாதிரி இருக்குது. பலகீனம் அப்படின்னு சொன்னால் என்ன? நிறைய விஷயம் பலகீனத்தில் வரும். எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களை சார்ந்து இருப்பது பலகீனம் தான். எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்கள்ட்ட உதவியை எதிர்பார்த்து இருப்பது பலகீனம் தான். ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தர்கிட்ட பேச பயப்படுறது பலகீனம் தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் கஷ்டம், அதை தெரியப்படுத்தாமல் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்வது பலகீனம் தான். நம்மளுக்கு ஒன்று பிடிக்கலை, அடுத்தவங்கள வற்புறுத்தல் பேரில் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படிங்கும் போது அதுவும் பலகீனம் தான். நம்மளோட கஷ்டத்தை வெளிப்படுத்த தெரியல, நம்மளோட பிரச்சனையை வெளிப்படுத்த தெரியல அப்படின்னா அது மிகப்பெரிய பலகீனம் தான். இந்த மாதிரி பலகீனம் பல ரூபத்தில் இருக்குது. அந்த பலகீனமான மனிதராக இருக்காதீங்க. பலகீனத்தோட ஆப்போசிட் என்ன? பலம். என்றைக்குமே வந்து பலமான, அதாவது பலம் என்று சொன்னால் இந்த இடத்துல தைரியத்தை எடுத்துக்கலாம். எதையுமே உள்ளபடி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியத்தை, எல்லார்கிட்டையும் முதல்ல நல்லா பேசக்கூடிய ஒரு தைரியத்தை, முடிஞ்சது முடியாததை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை, என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை நாம் வளர்த்து கொள்ளணும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு காரியத்தை நம்மளால் சாதிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பலகீனம் இருக்குது. அதே நம்மளால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வந்து செய்து முடிக்க வேண்டும். நம்ம ஒரு இடத்துல ஒருத்தரோட உதவியோடு போகிறோம், அந்த இடத்துல ஒரு சிறு பலகீனம் இருக்க தான் செய்யுது. அதே வந்து நாம் போய் நம்மளால் அந்த சாதிக்க முடிஞ்சது, அந்த இடத்துல நம்ம பலமான மனிதராக இருக்கிறோம். ஒரு டாக்டர்கிட்ட நம்ம நோயாளியாக ஒரு பேஷண்ட்டை நம்ம குடும்பத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். அந்த டாக்டர்கிட்ட என்ன ஏது, அவருக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு கேட்டு தெரிஞ்சுக்க கூட நம்மளுக்கு தைரியம் இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரி டாக்டர் சரி டாக்டர் சரி டாக்டர் விளக்கம் கூட கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய பலகீனம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்மளோட சுச்சுவேஷனை நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலைன்னா அது நம்மளுடைய பலகீனம். இந்த மாதிரி பலகீனத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக, பலகீனம் இல்லாத ஒரு தைரியமான மனிதராக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும்.
கிட்டத்தட்ட 1/2 hour ஆக போகுது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடரும், இந்த பதிவு ஒன்று தொடரும். இதற்கப்புறம் நான் இன்னொரு பதிவு போடுறேன். தயவுசெய்து கவனமாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் 9 தான் பார்த்துருக்கோம். அடுத்தது 10வது ஒன்று பார்த்துடலாமா? இந்த 10ஓட முடிச்சுக்கலாம். மொத்தம் 50 இருக்குது. இந்த 10க்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க முதல்ல நீங்கள் அதை போட்டு பாருங்கள். இந்த 10 குணமும் உங்களிடத்தில் இருக்குதா, இல்லை என்றால் சரி செய்து கொள்ளலாமா? 10க்கு 10 மார்க் வாங்கிட்டாலே உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. யூ ஆர் சூப்பர். ஸோ 10வது என்ன அப்படின்னா, எதற்கெடுத்தாலும் பொய் பேசும் பழக்கம். எதுக்கெடுத்தாலும் பொய் பேசுகிற பழக்கம் இருக்கும் சில பேர்கிட்ட. ஏதாவது ஒரு தப்பு நடந்துடும். ஏன் அப்படின்னா அந்த உண்மையை சொல்லி ஏன் இது நடந்துச்சுன்னா அதை விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சமாளிப்பதற்காக ஒரு பொய். அது சின்னவங்கள்ட்டேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு டைமிங்க்கு ஒரு இன்டர்வியூக்கே போனால் அந்த இடத்துல வந்து பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் லேட் இல்லை, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு லேட்டாக போகிறோன்னா அந்த லேட்டாக போகிறதுக்கு உண்மையாக லேட்டாக ஆன காரணம் தூங்கியிருப்பாங்க, இதனால் ஒன்று இருக்கும். ஆனால் அதை விட்டு வேறு ஏதாவது ஒரு ரீசன்ஸ் வருது. இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தாது தான், ஆனால் அது பழக்கமாகும் பொய். அதாவது இன்னும் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை சில பேர் வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் பொய்யா பேசியே சமாளிப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா உண்மையை சொன்னால் உதவிகள் நிறைய கிடைக்கும். உண்மைகள் சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்காக நிறைய பேர் உதவி செய்வாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. ஆனால் அந்த பயம், உண்மையை சொல்லாமல் இதனால் எது நடந்ததுங்கிறத தெரியப்படுத்தாமல் அதை மறைப்பதற்காக ஒரு பொய், அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய், அதையும் மறைப்பதற்காக இன்னொரு பொய், இப்படியே பொய்யிலேயே காலம் ஓடிடும். என்ன நினச்சிக்கிறாங்க, டெம்பரவரியாக ஒரு ரீசனை சொல்லி பொய்யை சொல்லி ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலீஃப் ஒன்று ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இந்த மாதிரி சுபாவம் உள்ள மக்கள். இது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான். அது முழுமையாக ஒரு பிரச்சனையிலிருந்து யாரும் வெளிப்படணும் அப்படி என்று சொன்னால் உண்மை அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அந்த பொய் சொல்கிறவங்களுக்கு ஆணோ பெண்ணோ சின்னவங்கள பெரியவங்கள ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அவங்களுக்கே தன்னை அறியாமல் கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க உண்மையே சொன்னாலும் கூட இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பொய் பேசுவாங்க, இந்த விஷயத்துலலாம் யாரும் நம்ப முடியாது, இவங்களெல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். தொடர்ந்து பொய் பேசுனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு ஒரு உதவி கிடைக்காமல் போயிடும். நம்ம சொல்கிற எல்லாத்தையும் பொய்யாக தான் எடுத்துப்பாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மை யாருக்குமே தெரியாது. தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டு இருந்தால் அது பல வகையில் மற்றவங்களையும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். பொய் சொல்கிறவங்களால வெற்றி பெற முடியாது எதையும். உண்மை தான் என்றைக்கும் ஜெயிக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். தயவு செஞ்சு அதையும் பாருங்கள். நிறைய பலன் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையை வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக கிடக்க நிறைய உதவியாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகுதாண்டே எனக்கு தெரியலை. சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாரும் பெரும்பாலும் வீடியோஸை பார்க்குற மாதிரியும் எனக்கு தெரியல. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பெல் இருக்குது இல்லையா, பெல் ஐக்கான், அதை டச் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனோட தொடர்ச்சியை இன்னும் ஒரு 3 நாளில் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.